வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த அறிகுறிகள் தென்படுபவர்களுக்கு தாமதிக்க வேண்டாம், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பசில் ராஜபக்சவுக்கு சர்வதேச பிடியாணை, சிஐடியினருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவனை கைது செய்யும் போது மரணம். கிளிநொச்சி பேருந்து திரைப்படத்தில் நபர் ஒருவர் சடலமாக. டெங்கு ஒழிப்பு வாரம் ஜூன் 15 முதல் பிரகடனம். நாட்டு மக்களுக்கு முக்கிய தகவல். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் ஏற்படவுள்ள கடுமையான அபாயம், கடல் நீரை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என எச்சரிக்கை. உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்ப கோரல். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர்பில் பிரதமர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரை 19 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும், அதே சமயம் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 29 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, காலி, மாத்தறை, ஹமாந்தோட்டை, கேகாலை, இரத்தினபுர, புத்தளம், கல்முனை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்கள் டெங்கு அபாய மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. தெளிவான நீர் உள்ள சூழலில் டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் நுளம்பு கடியை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அதிக காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டு வலி, குமட்டல் மற்றும் வாந்தி, தோலில் சிவப்பு புள்ளிகள் மற்றும் இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவமனையிலோ அல்லது மருத்துவரிடமோ சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதே நேரம் காய்ச்சலை கட்டுப்படுத்த பாராசிட்டமோலை மாத்திரம் எடுத்துக் கொள்ளுமாறும் ஏனைய மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தில் நிதி மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் சர்வதேச பிடியாணை பெற வேண்டுமாயின் சத்திய கடதாசியை தாக்கல் செய்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என கோட்டை நீதவான் பசான் அமரசேன குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான நீதவான் விசாரணை நேற்று மீண்டும் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்வதாக கூறி ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி தனிப்பட்ட தகவல்களை பெற்று நிதி மோசடிகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு ஆட்பதிவு திணைக்களம் எச்சரித்துள்ளது. திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை ஒத்த தொலைபேசி எண்களை பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் அடையாள அட்டைகள் அல்லது இலத்திரனிய தேசிய அடையாள அட்டைகளுக்கான பதிவுகளை மேற்கொள்வதாக கூறி இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகளின போலியாக கூறிக்கொண்டு மோசடி செய்பவர்கள் பின்வரும் தொலைபேசி எண்களை பயன்படுத்துவதாகவும் திணைக்களம் அடையாளம் காட்டியுள்ளது. +94 1152 26126 011522 26126 மற்றும் 07711677739 மற்றும் 0742756098 என்ற எண்களுடன் தொடர்பினை மேற்கொள்கின்றனர். மேலும் இந்த மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் அரசு இலச்சினையை பயன்படுத்தி மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளனர். டிஜிட்டல் அடையாள அட்டை பதிவுகளுக்கு தேவை என கூறி இந்த செயலி ஊடாக பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரி வருகின்றனர். அத்துடன் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள போலி இணையதளம் ஊடாகவும் தனிப்பட்ட விவரங்களை வழங்க வேண்டாம் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் அடையாள அட்டைகள் அல்லது இலத்திரனிய தேசிய அடையாள அட்டைகளுக்கான எந்த ஒரு பதிவு நடவடிக்கைகளும் தற்போது திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவில்லை என்பதை ஆட்பதிவு திணைக்களம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. எனவே இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குருணாகல் பிங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படிவில்ல பகுதியில் கணவனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு முற்றியதில் அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் 61 வயதுடைய பெண் என தெரியவந்துள்ளது. நேற்று காலை இந்த தம்பதியினருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதாலேயே கொலை நடந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலையை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 59 வயதான கணவனை பிங்கிரிய போலீசார் கைது செய்தனர். எனினும் கைது செய்யப்படும் போது சந்தக நபருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நல குறைவு காரணமாக பிங்கிரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் எவரும் உயிரிழந்ததாக
போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து பிங்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனையின் மீது கிளிநொச்சி டெலிகாம் அருகிலுள்ள தொண்டமான் நகர் செல்லும் வீதிக்கு முன்பாக உள்ள பேருந்து தரிப்பிடத்தில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக பேருந்து தரிப்பிடத்துக்கு சென்று சடலத்தை மீட்டுள்ளனர். அத்துடன் உயிரிழந்தவரின் அடையாள அட்டையை வைத்து அவரது விலாசம் கண்டு பிடிக்கப்பட்டு சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தர்மபுரம் 13ஆம் யூனிட்டை சேர்ந்த 53 வயதான நபரே சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 1990 ஆம்புலன்ஸ் வந்து பரிசோதித்த பின்னரே அவரது உடல் அகற்றப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகவில்லை. டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வரும் 15ஆம் தேதி முதல் டெங்கு ஒழிப்பு வாரத்தை பிரகடனப்படுத்துவதற்கு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசில்லா சமரவீர தெரிவித்துள்ளார். டெங்கு நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த 8, 9 மற்றும் 10 ஆகிய திகதிகளிலும் நாடு தழுவிய ரீதியில் விசேட நுளம்பு ஒழிப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எனவே டெங்கு நோய் பரவலை மேலும் கட்டுப்படுத்துவதற்காக உள்ளூராட்சி மன்ற மட்டத்தில் டெங்கு நுளம்பு ஒழிப்பு வாரம் ஒன்றை செயல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரசில்லா சமரவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் வெளியீட்டுக்கு முன்னதாக ஆவணங்களை இறுதி செய்து வருவதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரத்ன உறுதிப்படுத்தினார். 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட நிலையில் நாடளாவிய ரீதியில் மொத்தமாக 4,51,463 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். இதேவேளை அடுத்து நடைபெறவுள்ள காப்போது உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க சில குழுக்கள் கோரிய போதிலும் அது திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அவர் உறுதியாக கூறினார். அத்துடன் பல்வேறு தரப்பினர் பரீட்சையை ஒத்திவைக்க கோரியிருந்த போதிலும் திட்டமிடப்பட்ட கால அட்டவணையை மாற்ற வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடுமையான வறட்சி ஏற்படும் பட்சத்தில் குடிநீருக்காக கடல் நீரை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் மேலதிக செயலாளர் JGB தர்மதிலக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இம்முறை எதிர்பார்க்கப்படும் எல் நினோ நிலைமை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையாக இருக்கக்கூடும். இதன் தாக்கம் காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள பிரதான நீர்நிலைகள் வற்றி போகும் அபாயம் உள்ளது. தற்போதைய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு முன்கூட்டியே தயாராக வேண்டியுள்ளது. அவசர காலங்களில் குடிநீர் விநியோகத்துக்காக தேசிய அனர்த்த முகாமைத்துவ சேவை மையத்திடமுள்ள நீர் விநியோக வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. அத்துடன் நாங்கள் இதற்கு முன் எப்படியொரு எல் நினோ நிலைமையை கேள்விப்பட்டதில்லை. இதற்காக நாம் பெருமளவில் தயாராக வேண்டியிருக்கும். பொதுவாக மழைக்காலத்தில் தேசிய அனர்த்த முகாமைத்துவ சேவை மையத்தின் மூலமாக ஒரு மாதத்துக்கு நாடு முழுவதற்கும் எம்மால் நீர் விநியோகம் செய்ய முடியும். ஆனால் இந்த எல் நினோ நிலைமை ஏற்பட்டால் பெருமளவில் நீரை விநியோகிப்பதற்கு தற்போதைய நீர் விநியோக வாகனங்கள் போதுமானதாக இருக்காது. நீர்நிலைகள் முற்றாக வற்றி போகக்கூடும் என்பதால் நீரை பெற்றுக்கொள்வதற்கு கூட ஆதாரங்கள் இல்லாமல் போகலாம். அத்தகைய சூழ்நிலையில் கடல் நீரை சுத்திகரித்து விநியோகிப்பது குறித்தும் நாம் பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டு பணியாளர்களுக்கான விண்ணப்பங்களை கோருவதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கு அமைய விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக இணையவழி மூலம் விண்ணப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை https://onlineexamgovernment.lk/EIC என்ற இணையதளத்தினூடாக குறிப்பிடப்பட்ட காலப்பகுதியில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்ப கோரல் நடைமுறை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் 22ஆம் தேதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இறுதி நாளாகவும் எனவும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 2,67,138 குழந்தைகள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் 2010 முதல் 2017ஆம் ஆண்டின் முற்பகுதி வரை பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய குழந்தைகள் குறித்து துல்லியமான தரவுகள் தன்னிடம் இல்லை என குறிப்பிட்டார்.
2018 முதல் 2024 வரையான வருடாந்திர பாடசாலை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் தரம் முதல் 10ஆம் தரம் வரை ஒவ்வொரு வகுப்பிலும் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் விலகிய விகிதங்களை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த தரவுகள் கணக்கிடப்பட்டுள்ளன. அதற்கு அமைய பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய குழந்தைகளின் எண்ணிக்கை 2018இல் 38,839 ஆகவும் 2019இல் 41,503 ஆகவும் 2020இல் 32,540 ஆகவும் 2021இல் 25,492 ஆகவும் 2022இல் 52,596 ஆகவும் 2023இல் 50,345 ஆகவும் 2024இல் 25,828 ஆகவும் பதிவாகியுள்ளது. இருப்பினும் ஒரு மாகாணத்திலிருந்து மற்றொரு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு மாறுதல், சர்வதேச பாடசாலைகளில் சேருதல் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிநாடுகளுக்கு செல்லுதல் போன்ற காரணங்களால் சில மாணவர்கள் பாடசாலை அமைப்பில் இருந்து விலகினாலும் அவர்கள் தொடர்ந்து முறையான கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கலாம் என பிரதமர் சுட்டிக்காட்டுகின்றார். எவ்வாறான தரவுகளை இந்த கணிப்பீட்டில் துல்லியமாக அடையாளம் காண முடியாது என்று பிரதமர் குறிப்பிட்டார். பிள்ளைகள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்துவதற்கு தனிப்பட்ட காரணங்கள், பாடசாலை சார்ந்த காரணங்கள், குடும்பம் சார்ந்த காரணங்கள், சமூக காரணங்கள் மற்றும் பிற கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்றவை முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.